சாதாரண ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட எஸ்பி வரலும் தெரியுது, அதை கட்டுப்படுத்துகிறாங்க. இவ்வளோ பெரிய போதை கடத்தல் ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா அரசுக்கு தெரியாமல் நடக்க போகிறதில்ல. அப்புறம் டாஸ்மாக்கு கேட்டால் எங்களுக்கு வருமானம் வருது, இந்த வருமானத்தை விட்டால் நாங்கள் ஆட்சியே பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேவலமாக இருக்குது. ஆள தெரியாதவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எவ்வளோ இந்த நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் வந்து பணம் அரசாங்கத்துக்கு பணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதன் மூலமாக நாட்டுக்கு நல்லது பண்ணக்கூடிய திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை பற்றி ஒரு மக்கள் ஆலோசனை கூட்டமோ அல்லது அறிவாளர்கள் கூட்டமோ, இவர் ஸ்டாலின் கூட வந்த உடனே பொருளாதார நிபுணர்களை 4 பேர்த்த நான் போட்டிருக்கேன்னு சொன்னார். இல்லை, அது ஒரு பிடிஆர் இருக்க வரைக்கும் சரியாக தானே நடந்துகிட்டு இருந்தது. என்னங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்க வரைக்கும் சரியாக தானே நடந்துகிட்டு இருந்தது. அப்போ இந்த அரசு சரியாக நடக்கக்கூடாதுன்னு பிடிஆர் தூக்கி போட்டாங்களோ? இல்லை, அப்போ அவர்களுக்கு வந்து சரியாக இந்த அரசு சரியான வழியில் நடந்தால் தப்புன்னு சொல்லிட்டு பிடிஆர் தூக்கி போட்டாங்களா? அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, பிடிஆர் தூக்கி போட்டால் பரவாயில்ல, அதற்கு பின்னாடி பொருளாதார வல்லுநர்கள் 4 பேர்த்து நான் போட்டிருக்கேன், அவங்க ஆலோசனை இப்படியெல்லாம் நடக்குன்னு சொன்னார். அதனுடைய விளைவு 4 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க.